தொலைக்காட்சியில் மகுடம் நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குபவர்கள் சுத்த சன்மார்க்க நிலையம் மற்றும் OPR கல்வி நிறுவனங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, மரணத்தைக் கொன்ற மகான். இந்த புண்ணிய பூமியின் கடலூர் மாவட்டம் வடலூரில் முன்னாள் சென்னை மாகாண முதல்வர் உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் வள்ளலாரின் கொள்கைகளில் கொண்ட ஈர்ப்பின் காரணமாக சுத்த சன்மார்க்க நிலையம் வடலூர் நிறுவனர் உத்தமர் ஓமந்தூரார் அவர்கள் தமது அரசியல் வாழ்க்கைக்கு பிறகு வடலூருக்கு வந்தார். வள்ளலார் குருகுலம் பள்ளியை நிறுவி 19 ஆண்டு காலம் நேரடி நிர்வாகம் பார்த்தார். அதனை இறுதியில் 1969 அருட்செல்வர் மாமனிதர் பொள்ளாச்சி டாக்டர் நா. மகாலிங்கம் ஐயா அவர்களிடம் ஒப்படைத்தார். எண்ணற்ற பழைய ஆலயங்களுக்கு திருப்பணி செய்தவர். அரசியல், ஆன்மீகம், தொழில் கல்வி நிறுவனங்கள் என பல்துறையிலும் ஆற்றல்மிக்க ஆளுமையாக விளங்கிய அருட்செல்வர் அவர்கள் வள்ளலார் நிறுவிய சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் ஆகிய தெய்வ நிலையங்களில் திருப்பணிகளை மேற்கொண்டு வள்ளலார் அருளிய 6000 திருவருட்பா பாடல்களுக்கும் தக்கவர்களைக் கொண்டு 10 தொகுப்புகளாக உரைவிளக்கப் பெருநூல்களை வெளியிட்டு விநியோகம் செய்து நாடெங்கும் சன்மார்க்க சங்கங்கள் உருவாவதற்கும் அவை நிலைத்து நிற்பதற்கும் உற்ற துணையாக விளங்கியவர். அந்த வகையில் அருட்செல்வரின் உள்ளத்தில் தாக்கத்தை உருவாக்கிய வள்ளல் பெருமான் வாழ்ந்த வடலூர் மண்ணில் அருட்செல்வர் ஐயா அவர்களின் உத்தரவை ஏற்று திரு டாக்டர் ரா. செல்வராஜ் அவர்கள் OPR பண்ணை நிர்வாகத்திலும் பிறகு பள்ளி நிர்வாகத்திலும் தம் முழு உழைப்பையும் ஆற்றலையும் அர்ப்பணித்தவர். அவரது அயராத உழைப்பும் தன்னம்பிக்கையும் ஒரே ஒரு உயர்நிலை பள்ளி இருந்த இடத்தில் பல்துறை சார்ந்த கல்லூரிகளையும் கூரை கொட்டாரங்களாக இருந்த வகுப்பறைகளை பெரும் கட்டிடங்களாக மாற்றியவர். படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கல்வி அறிவை கொடுத்தவர். வருடதோறும் மருத்துவ முகாம் நடத்தியவர். இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியவர். சுத்த சன்மார்க்க நிலையத்தின் செயலாளர் மற்றும் OPR கல்வி நிறுவனங்களின் தாளாளர் டாக்டர் ரா. செல்வராஜ் அவர்களின் 80வது பிறந்தநாள் சதாபிஷேக அமுத விழா மற்றும் திருமதி ஜெயலட்சுமி செல்வராஜ் அவர்களின் பிறந்தநாள் விழா மே 12ஆம் தேதி 2025 திங்கள்கிழமை அன்று காலை விருதாச்சலம் பழமலை நாதன் ஆலயத்தில் கொண்டாடி மகிழ்ந்த தருணம் மற்றும் அவர் கடந்து வந்த பாதையை மகுடம் நிகழ்ச்சி மூலம் இப்போது காண்போம். புதியுக தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் வணக்கம். புது வரவுக்காக மகுடம் நிகழ்ச்சிகள் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள இந்த புண்ணிய பூமிக்கு தான் வந்திருக்கிறோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, மரணத்தை கொன்ற மகான். இந்த புண்ணிய பூமியிலேயே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உயர் திரு டாக்டர் ஆர். செல்வராஜ் ஐயாவை சந்திக்க வந்துள்ளோம். ஐயா வணக்கம்ங்க. புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது ஒரு வணக்கம். ஐயா, உங்களை பார்த்ததுல நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கல்வியின் தந்தை, பள்ளியின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியினுடைய
புதிய சகாப்தத்தையும் உருவாக்கியவர். இன்று மட்டுமல்ல, என்றுமே உங்களுடைய பணிகள் மேலும் மேலும் தொடர்ந்து வர வேண்டும். ஏழை குழந்தைகளுக்காகவும், ஏழை எளிய மக்களுக்காகவும், கூட வேலை பணிபுரியும் மக்களுக்காகவும், மனிதத்துவத்தோடும் மக்களுடைய பணியோடு சிறந்து விளங்கக்கூடியவர். இந்த பணி இன்று மட்டும் அல்லையா, என்றுமே மேலும் மேலும் உயர்ந்து வளர வேண்டும், பயனுள்ளதாகவும் அமைய வேண்டும். ஐயா, உங்களை பத்தின கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க ஐயா. வணக்கம். உத்தம ஓபிஆர் அவர்கள் அந்த சமயத்து தான் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் எம்எல்ஏவோட பணி பார்த்து அவர் ரொம்ப பிரமித்து போனார். அவர் ஓபிஆர் அவர்கள். அப்புறம் ஓபிஆருடைய அந்த நிர்வாகம் வந்து அவருக்கு பிடிக்காம என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வடலூருக்கு வந்துட்டார். வடலூர் வந்து சுத்த சன்மார்க்க நிலையத்தை ஏற்படுத்தினார். அதை பார்த்து அரிச்சலூர் மகாலிங்கம் அவர்கள் வந்து நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, நானும் வந்துட்டேன்னு சொல்லி அவர் வந்து பார்க்குறாரு. அவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் பெரிய தினவந்தர், சிறந்த கல்விமான், நிறைய தொழிற்சாலைகளை வைத்திருக்கக்கூடியவர். அவர் அப்பேற்பட்டவர் இவருடைய தன்மையை பாராட்டி இவரோட வந்து ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் ஆரம்பித்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. முதல் எடுத்தோன்னே வள்ளலார் குருகுலம் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, வள்ளலார் குருகுலம் இங்கிலீஷ் மீடியம், வள்ளலார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஓபிஆர் மெமோரியல் நர்சரி பிரைமரி ஸ்கூல், ஓபிஆர் மெமோரியல் ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஓபிஆர் மெமோரியல் நர்சிங் காலேஜ், ஓபிஆர், அப்புறம் அப்பர் டெஸ்டிடியூட் காலேஜ் பாய்ஸுகளுக்கெல்லாம் கல்வி கற்பது தங்குவதற்கு இடமா கொடுத்துருக்காரு. அதேமாதிரி பெண்களுக்கும் கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு நல்லவர் தான் இங்கே வந்து எல்லாம் பார்த்துருக்காரு. கடைசியாக வள்ளலார் பிசிக்கல் எஜுகேஷனுங்கிற காலேஜுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகளை பற்றி சொல்லுங்க ஐயா. என்னுடைய பெற்றோர் வந்து ஆசிரியை. காட்டுப்புத்தூர் ஜமீன்தார் ஹைஸ்கூல் பக்கத்தில் நாகேநல்லூங்கிற ஊரில் ஒரு குக்கிராமத்தில் அவங்க ஆசிரியர் பணிபுரிந்தாங்க. பணிபுரிந்த சமயத்தில் தான் என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார். 8 குழந்தைகள், அதில் 2 பேர் இறந்துட்டாங்க. 6 பேரை வச்சு சமாளித்து அவங்க ஒரு பெரிய சாதனை செஞ்சுருக்காங்க. யார்? எங்கள் பெற்றோர். அவர் பேர் சொர்ணராஜம்மாள். இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு எங்களை வந்து பாதுகாத்து படிக்க வச்சு மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஐயா, உங்களுடைய உணர்வுகளும் கண்ணீர் துடைக்கும் அதனுடைய மதிப்புகள் அதிகமா இருக்குன்றது என்னால உணர முடிந்தது. வள்ளலார் குருகுல மேல்நிலைப் பள்ளி எப்பொழுதுங்க ஐயா ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாள், அந்த தேதி, அது எப்படியெல்லாம் இந்த வளர்ச்சி இன்னும் எத்தனை வருடங்களாக அவங்க உருவாச்சு அப்படின்றத பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வள்ளலார் குருகுலத்தை ஆரம்பித்தது ஓபிஆர் அவர்களும் இப்போ டாக்டர் மகாலிங்கம் அவர், பொள்ளாச்சி மகாலிங்கம் தான். அவங்க ஆரம்பித்து ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னை கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1951 1970-80 ஆரம்பித்தாங்க. அவங்க சுத்த சன்மார்க்க நிலையத்தை 1951 ஆரம்பித்தாங்க. பள்ளிக்கூடம் வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து கொஞ்சம் படிப்படியாக உயரும்போது நான் வந்து சக்தி சக்கரை ஆலையில் வேலையில் இருந்தேன். ஃபீல்டு இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணும்போது அவர்களுடைய திறமையை பார்த்து ஒரு கரும்பு இன்ஸ்பெக்டர் வந்து 50 ஏக்கர் நிலத்தை தான் வச்சுருப்பார். சாகுபடி செய்ய ஏற்பாடு பண்ணுவார். சாகுபடி செய்கிறதுனா எப்படி தெரியுங்களா? விவசாயத்தை போய் பார்த்து அந்த பிளாட்டை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி 1 ஏக்கர்னாக்கா 1 ஏக்கராவுக்கு இவ்வளவு சீடு செட்ஸும்பாங்க, அதாவது கரணை கொடுக்கறது, விவசாயிகளுக்கு உரம் கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்துட்டோன்னா இது ரகம் போல் இருக்குது. ரகம் வந்து CO 419 1 வருஷம் ஆகும். CO 997 10 மாதத்துலேயே வெட்டலாம். அது மாதிரி அந்த மாதிரி கரும்பு நிர்ணயம் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்து நான் வந்து பல விவசாயிகள் நல்லா இன்ஸ்பெக்டர் வந்து 500 ஏக்கரை பார்த்தேன், நான் 1700 ஏக்கரை பார்த்தேன். அதனால் அவர் ஆச்சரியப்பட்டு என்னை வந்து கூப்பிட்டு ப்ரிக்யூர்மெண்ட்டுக்கு போங்க, வெளியே எங்கள் ஏரியாவில் பாருங்கன்னு சொன்னார். நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் கூப்பிட்டு நீங்கள் வேண்டாம்ப்பா வடலூருக்கு போய் சேரு,
அங்கே 150 ஏக்கர் நிலம் இருக்குது. அவர் ஓபிஆர் அவர்கள் இருந்த காலம் ஒத்துருமே இல்லை. இப்போ நீ போய் எல்லாம் அறிமுகப்படுத்து அப்படின்னாரு. நான் உடனே பைக்லேயே வந்தேன். அந்த 300 கிலோமீட்டரும் மோட்டர் சைக்கிளே வந்து இங்கே பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஊர்நடைகளை இப்போ இருந்தார் அடிக்கிறார். அவர் பார்த்தோன்னே சரி நீங்கள் வந்து பொறுப்பெல்லாம் நீங்களே எடுத்துக்கப்பா அப்படின்னாரு. அடுத்த நாளே நான் போய் பண்ணையில் போய் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அந்த வேலை செய்ய போகும்போதே வயக்காத மாதிரி பெரிய தடுப்பு இருந்தது. அது பாலம் கட்டி உடனே போய் அங்கே வந்து லைட் இல்லாமல் 3 வருஷம் குடியிருந்தேன். என் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போய் லைட் இல்லாமல் குடியிருந்தேன். 25 நாய்க்கு தான் எனக்கு சப்போர்ட்டு. டாக்கு லைட் இல்லாமல் ஒரு அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதுனாக்கா நரி சத்தம் நான் கொஞ்சம் நாள் சத்தம் கேட்டுது. அப்புறம் நாய்களோட இது அதிகமாக போக அந்த சத்தம் நின்று போய் வேறு யாரும் பொதுமக்களே யாரும் வர்றதுக்கு பயப்படுவாங்க. நானே கூப்பிட்டு நீங்களாம் உள்ளே போகலான்னு சொன்னால் அவங்களாம் உள்ளே போயிடுவாங்க. நீ என்னம்மா வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் அவங்ககிட்ட வேலைக்கு சொல்லிவிட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள நாயெல்லாம் அவுத்து விடுவேன். பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கும்போது காலகட்டங்கள் எல்லாம் ஐயா உங்களுக்குன்னு ஒரு லட்சிய பாதம்னு ஒன்று இருக்கும். எப்படிங்கய்யா அப்பயே வந்து ஆர்வமாக வந்து எப்படியாவது ஒரு நல்ல ஒரு கல்லூரியை எல்லா மாணவர்களும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்களா, இல்லை நல்ல ஒரு குறும்புத்தனமாக இப்படியே விளையாட்டுத்தனமாக இருந்தீங்களாங்கய்யா? அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு கூறுங்கய்யா. கல்லூரி படிப்பு போய் சேரும்போது எங்கள் அம்மா 6வது என்னை போய் சேர்த்துனாங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தில் 5வது வரையில் தான் இருக்குது. 6வது சேர்த்தும் போது கபடி பிளேயரில் நான் கெட்டுக்காராங்க. என்ன ஸ்போர்ட்ஸு போல் வால்ட்டு இதில் சீரியஸாக ரொம்ப இதாக இருக்கும்போது தான் அந்த ஹெட்மாஸ்டர்லாம் பார்த்து நீ வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் கலந்துக்கப்பா, படிப்பு கூட பின்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் நான் படிப்பு கூடாமல் வருஷம் பாஸ் பண்ணிகிட்டே அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். 8th வரை வந்தேன், 9th வந்தேன், 10th வந்தேன். 10th தெரியல கோ எஜுகேஷன் 10th எல்லாம் வந்து படிச்சுட்டு அப்புறம் +1 +2 படித்தேன். நான் +2 படித்ததுக்கப்புறம் டிகிரி முடித்ததுக்கப்புறம் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வழிபட்டு நான் இது பண்ணும்போது என்னுடைய படிப்பு தடைப்பட்டு விட்டுருக்கு. எல்லாம் வீட்டிலலாம் சண்டை போட்டாங்க, என்னப்பா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. நான் உடனே ஒரு பொள்ளாச்சி மகாலிங்கத்தை போய் பார்த்தேன். நீ போ, வடலூருக்கு போ, அது இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, விவசாயத்தை பார்க்குறேன், போ, இதை பற்றி கவலைப்படாது, ஓ சௌரியம் தான் அங்கே அப்படின்ட்டாரு. நான் வந்து பார்த்தேன், ஊர்நடிகள்னு ஒருத்தர் இருந்தார், சாமியார் என்ன பண்ணார், ஓ ஐயா அனுப்புனாங்களா, நீங்கள் பொறுப்பு போகிற நீங்களே கவனிச்சிங்க, நாங்கள் வேறு பக்கம் போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மகுடம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு. சுத்த சன்மார்க்க நிலையம் மற்றும் ஓபிஆர் கல்வி நிறுவனங்கள். மகுடம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. கல்லூரி படிப்பு முதலாக முடித்த உடனே நீங்க வேலைக்கு போன ஒரு சம்பவம் கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க. கல்லூரி படிப்பில் வந்து இடையில் நின்றுட்டேன். இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இடையில் நின்று கோயம்புத்தூர் போய் தலைவரை இப்போ பார்த்தேன். அது மேற்கொண்டு நம்ம படிச்சுட்டே பண்ணிக்கலாம்ப்பா, நீ போய் வடலூர் இருப்பார் அப்படின்ட்டு. வடலூரை வந்து பார்க்கும்போது தான் இத்தனை வெறும் காடாக இருந்தது, நிறைய மூளை விட்டுட்டு இருந்தது, ஒரே சங்கட்டமான இடமா இருந்தது. இருந்தாலும் தைரியமாக போய் லைட் இல்லாத இடத்துல 3 வருஷம் நான் பையன் சிறு வயசு பையன் ஒய்ஃபு 25 நாய்கள் வளர்த்துக்கிட்டு நான் வளர்ந்தேன். அங்கே எல்லாம் வந்து வருவாங்க, 100 பேர் வேலைக்கு வருவாங்க. எல்லாம் திருட்டு அதிகம் அந்த சமயம்லாம். இருந்தாலும் நான் இப்போ பைனாக்குலர் வச்சு பார்ப்பேன், எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வச்சு பார்ப்பேன். அவங்க வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வாரங்கட்ட சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துருவேன். சம்பளம் வந்து அங்கே கொடுக்குறத விட நான் அதிகமாக 5 ரூபா 2 ரூபா சேர்த்து கொடுப்பேன். அதனால் அவங்களுக்கு சந்தோஷமாக போச்சு. அதை விட மத்தியான சாப்பாடு போட்டேன். அவங்களுக்கு மத்தியான சாப்பாடு போட்டு சிறப்பாக செஞ்சுருக்கேன். ஐயா, உங்களுடைய வளர்ச்சி மிக உயர்ந்த இடத்துல இருக்குதுயா. பல துறைகள் இருக்கும்போது நீங்கள் இந்த கல்வியை மட்டும் தேர்ந்ததுக்கான காரணங்களும் உங்களுடைய அனுபவத்தையும் கொஞ்சம் கூறுங்க ஐயா. அதாவது என் தாய் வந்து ஆசிரியை, சகோதரர் ஆசிரியர். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த பள்ளி படிப்பு படிச்சுட்டு ஒரு ஆசிரியராக போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை நிறைவேறுங்கிற முறையில் இங்கே வந்தால் அது வந்து முடியாத காரியமாக இருந்தது. விவசாயத்தை ஈடுபட்டு விவசாயத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அந்த 150 ஏக்கராகவே விவசாயத்தை பார்த்து
நல்லா இது பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டாடுறதுனால தான் கல்வி தொகுதிக்கு வேண்டிய இடமெல்லாம் தயார் பண்ணி ஆர்ட்ஸ் காலேஜ், பிஎட், எம்எஸ்சி நர்சிங், பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி போன்ற துறையில் நான் கொண்டாந்துருக்கேன். அது இப்போ 4000 பேர் படிக்கிற ஒரு நிறுவனமாக ஆகிடுச்சு. இது இருக்கும்போது பார்த்திங்கன்னா 800 பேர் 700 பேர் தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்வி நிறுவனம்லாம் சேர்ந்து 4000 பேர் படிக்கிறாங்க. ஐயா, நீங்கள் வள்ளலார் குருகுலம் மேல்நிலை பள்ளியினுடைய ஆரம்ப அந்த சூழ்நிலை எப்படிங்க இருந்துச்சு? நீங்க அந்த கல்வி வளர்ச்சியினுடைய பாதைக்கு கொண்டு வந்த அந்த செய்தியை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வள்ளலார் குருகுலம் ஆரம்பத்தில் ஒரு கீத்து கூட்டாய் தான் இருந்தது. அது படிப்படியாக கொண்டாடுறது தான் அரிச்சலூர் கொண்டாந்தார். அது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து அந்த பண்ணையை வளர்த்து சீரு செழிப்போடு இருக்கும்போது தான் நெய்வேலி நான் இந்த நிலத்தை எடுத்துக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் என்ன சார் கான்பன்சேஷன் கொடுப்பீங்கன்னு சொன்னேன். 75,000 கொடுக்குறோம் அப்படின்னு per ஏக்கருக்கு வாங்கி அது ஐயா அரிச்சலூரும் அப்போ ஓபிஆர்லாம் இறந்துட்டார். அரிச்சலூர் தான் இருந்தார். அரிச்சலூர் என்ன சொன்னார், அதை செலவழிக்க வேண்டாம், கட்டடமெல்லாம் கட்டு, எல்லாமே எல்லா நிறுவனமும் கொண்டாந்துடலாம், எல்லா விதமான கல்வியையும் கொண்டாந்துடலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் பண்ணி கட்டிடம் பண்ணோன்னா அவர் ஒரு வருஷம் போய் இந்த வருஷம் என்ன ஆரம்பிக்கலாம் பாரு, இந்த வருஷம் என்ன ஆரம்பிக்கலான்னு கேட்பார். அவர் கேட்க நான் என்ன பண்ணிடுவேன், ஒவ்வொருத்தராக பார்த்து தகுந்த ஏற்பாடுகளை பண்ணி ரொம்ப சிறப்பாக செஞ்சதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரும் கூடி சீக்கிரம் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்சதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜு, நர்சிங் காலேஜு, அப்புறம் ஏழை மாணவர் விடுதி, மாணவியர் விடுதி போன்ற விடுதிகளை ஏற்படுத்தி இனமாக இதில் ஒரு 800 பேர், அதில் ஒரு 800 பேர் இனமாக படிக்கிறார்கள். சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ தான் ஃப்ரீய சாப்பாடு தான் போடுறோம். அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வளர்ந்து இருந்தது. அந்த வகையில் நாங்கள் இது புது இதாக கொண்டு வந்தோம். வள்ளலார் குருகுல கல்வி அந்த உயர்ந்து வளர்ச்சி அடைந்ததையும் அதன் கடுமையான உழைப்பை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கூறுங்க ஐயா. நான் படித்தது ஜமீன்தார் ஹையர் செகண்டரி ஸ்கூலு. அது மாதிரி ஏன் இங்கே கொண்டாடக்கூடாது, ஒரு கீழ்நிலை பள்ளியாக இருக்கிறது உயர்நிலை பள்ளியாக கொண்டாந்தேன். உயர்நிலை பள்ளியாக இருந்தது. அப்புறம் பிஎட், எம்எட்னா ஆர்ட்ஸ் காலேஜ் இதெல்லாம் கொண்டாந்தேன். இதுக்கு முக்கிய காரணமே அரிச்சலூர் மகாலிங்கம் தான். இது காரணம் ஏன் தெரியுமா, ஓபிஆர் சாதாரண இடத்த கொடுத்துட்டு போனாரப்பா, நீ இதை பாடுபட்டு நம்ம கல்லூரியை கொண்டாடணும், எத்தனை கல்லூரி முடியுமோ அத்தனை கல்லூரியை ஆரம்பி அப்படின்னு சொன்னார். வள்ளலார் குருகுலம் பள்ளி போன்ற கல்வி நிலையங்கள் பற்றி சொல்லுங்க ஐயா. வள்ளலார் குருகுலத்தை ஆரம்பித்த உடனே அரிச்சலூர் மெட்ராஸுக்கு வாப்பான்னு சொன்னார். மெட்ராஸ் போய் வீட்டில் போய் பார்க்கும்போது இந்த குருகுலத்தோடு நம்ம இருக்கக்கூடாது, மேல் படிப்பெல்லாம் அவங்க கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஒரு வாரம் போய் டிஸ்கஸ் பண்ண உடனே நான் செய்யலை. உடனே என்ன பண்ணார், வள்ளலார் குருகுலம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆரம்பி, வள்ளலார் குருகுலம் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, வள்ளலார் குருகுலம் அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு, வள்ளலார் குருகுலம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆரம்பிங்க, ஓபிஆர் மெமோரியல் நர்சரி பிரைமரி ஸ்கூல் ஆரம்பிங்க, ஓபிஆர் மெமோரியல் காலேஜ் ஆஃப் மீடியம் எஜுகேஷன் மீடியத்தை ஆரம்பிங்க, அதாவது பிஎட் எம்எட் ஆரம்பிங்கன்னாரு. அப்புறம் ஓபிஆர் மெமோரியல் ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஜிஎன்எம், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி, ஏஎன்எம் போன்ற 4 பிரிவுகளை ஆரம்பித்து அது ஒரு நல்லபடியாக கொண்டாந்து இப்போ அது நல்ல தற்போது ரொம்ப சிறப்பமாக இருக்குது. மகுடம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு. சுத்த சன்மார்க்க நிலையம் மற்றும் ஓபிஆர் கல்வி நிறுவனங்கள். மகுடம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. ஓபிஆர் கல்வி நிறுவனங்களை பற்றி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஐயாவை பற்றி பேச வந்திருக்கிறார்கள். ஓபிஆர் நினைவு செவிலியர் கல்லூரியின்
முதல்வர் திருமதி க. சண்முக வடிவு அவர்கள் பேச வருகிறார்கள். எங்களுடைய ஓபிஆர் நினைவு செவிலியர் கல்லூரி கடந்த 2000 ஆண்டு தொடங்கப்பட்டது. அதாவது டிப்ளமோ நர்சிங் அப்படின்னு ஐயா நிறுவனாங்க. நான் இந்த கல்வி நிறுவனத்தில் 2002 ஒரு சாதாரண பயிற்சியாளராக, செவிலியர் பயிற்சியாளராக நான் ஜாயின் பண்ணேன். ஐயா பெண் கல்விகளுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆற்றல் பெற்றவங்க. எப்படி வள்ளல் பெருமான் கூறிய கூற்றுப்படி வாடிய பயிரெல்லாம் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னது போல, இங்கே வரும் பெண் குழந்தைகளுக்கு இந்த செவிலியர் பயிற்சியை ஊக்கமாக படிச்சுக்கிட்டா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய பொருளாதார நிலையிலையும் தங்களுடைய திறமைகளையும் அதில் மென்மேலும் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஊக்குவிக்கிற தந்தையாக எங்களுக்கு வழிகாட்டும் ஒரு வள்ளலாகவும் அவர் திகழ்ந்து வருகிறார். இந்த 25 ஆண்டு காலமாக இந்த செவிலியர் பட்டய படிப்புகளை இங்கு சிறந்த முறையில் அனைத்து மாணவி செல்வங்களுக்கும் நல்கி வருகிறார். நான் 2002 என்னுடைய பிஎஸ்சி நர்சிங் சென்னை மருத்துவக் கல்லூரியில் நான் பயின்றேன். அதற்கப்புறம் நான் இங்கே செவிலியர் பயிற்சியாளராக எனக்கு ஒரு வாய்ப்பை நல்கி எனக்கு இங்கே ஆசிரியர் பணியையும் கொடுத்தார். ஒரு தந்தையாக எம்எஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜ் மறுபடியும் ராஜா முத்தையாவில் என்னை ராணி மெய்யம்மை காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் என்னை படிக்கிறதுக்கு பெரும் வாய்ப்பினை உருவாக்கி இத்தவர் இந்த கல்வி நிறுவனத்தின் தாளாளர் அவர்கள். ஐயாவிடம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் எப்படின்னா, விடாமுயற்சி. கடினமான ஒரு செயலை நான் செய்வதற்கு அதற்கான ஒரு தூண்டுகோல். வள்ளலார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் செல்வி கவிதா தேவி அவர்கள். எங்களுடைய தாயுமானவருக்கு முதல் வணக்கம். எங்கள் தாயுமானவர் எங்களுடைய தாளாளர் ஐயா அவர்கள். தாளாளர்ன்றதை விட இந்த கடலூர் மாவட்டத்துக்கே ஒரு தன்னலமற்ற சிறந்த மனிதர். ஐயா சாதாரணமா வந்தவங்க கிடையாது, உழைப்பால் உயர்ந்த மனிதர். இந்த உழைப்புக்கு மூலாதாரம் யாருன்னா எங்களுடைய தாளாளர் ஐயா தான். எந்த விஷயமும் சரி சாதாரணமா போனோம், கிடைச்சது, வந்தது, வாங்கணும், எடுத்துட்டு வந்தோம், அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அரும்பாடுபட்டு அதை எங்களுக்கு கொண்டாந்து சேர்க்கிறது தான் அவங்களுடைய வேலையே. நான் வள்ளலார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில முதல்வராக பணியாற்றிட்டு இருக்கேன். நான் 2007 செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தன்னைக்கு இங்கே நான் வந்தேன். இங்கே பணியாற்ற வரும்போது எம்எட் மட்டும் முடிச்சிருந்தேன். 2008 மார்ச் 8 எனக்கு அட்மிஷன் பிஹெச் டாக்டரேட் செய்கிறதுக்கு அட்மிஷன் கார்டு வந்துச்சு. நான் ஐயா கிட்ட சொன்னேன், அம்மா இது கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நீ படிமா, உன்னை நான் படிக்க வைக்கிறேன். என்னை டாக்டரேட் படிக்க வச்சு அந்த டாக்டர்ன்ற பட்டத்தை வாங்கி கொடுத்து எங்களுடைய ஐயா தான். தன்னுடைய பொண்ணை அதை ஏற்று இந்த கல்வி எங்களுக்கு ஐயா கொடுத்துருக்காரு. எனக்கு நல்ல ஒரு நிலையில் நான் இருக்கிறேன்னா அதுக்கு எங்கள் ஐயா தான் காரணம். அதுக்கு இப்போ நம்ம புக்கில் படிச்சிருப்போம், பாரதியாரை பார்த்ததில்லை, வள்ளலாரை பார்த்ததில்லை, காமராஜரை பார்த்ததில்லை, நிறைய புக்கில் தான் படிச்சிருப்போம். ஆனால் அந்த ஒட்டு மொத்தமாக சேர்ந்து பார்க்குறோம் யாருன்னா எங்களுடைய ஐயா. இந்த கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்லுவாங்க, படிச்சிருக்கிறோம், நம்ம உணர்ந்துருக்கோம், நிறைய செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காமராஜர் யாருன்னா ஓபிஆர் கல்வி நிறுவனத்தில் தாளாளர் ஐயா அவர்கள் தான். அந்த டாக்டரேட் பட்டம் நான் வாங்கினேன்னா அது எனக்கு கிடையாது, என்னுடைய ஐயாவுக்கு நான் சமப்பரமாக நான் வைக்கிறேன். அந்த டாக்டரேட் பட்டம் எனக்கு ஐயா கொடுத்த ஒரு படிப்பு தான். முக்கியமாக எங்களுக்கு பாதுகாப்பு, அவ்வளோ பாதுகாப்பு. இங்கேருந்து நம்ம சபை தூரம் கேமரா இருக்கும், நாங்கள் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம், அந்த பேரண்ட் கூட அது மாதிரி செய்ய மாட்டாங்க. இது ஒரு கல்வி நிறுவனம் மட்டும் கிடையாது, ஒரு குடும்பம். அந்த வள்ளலார் சொல்லியிருப்பாரு, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். இந்த வரி யாருக்காக வள்ளலார் எழுதினாரு? நம்மளுடைய ஐயாவுக்காக தான் எழுதினாங்க. ரெண்டுகிட்டே அப்படிதான் மாணவிகள் ஒரு கட்டுறதா இருந்தாலும் என்ன விஷயமாலும் நேரத்தை ஐயா பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டுட்டு போவாங்க. இல்லைன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது, அந்த உழைப்புன்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம் தெரியும். அதே மாதிரி உழைப்பால் உயர்ந்த ஒரு எங்கள் உத்தமர், ஓபிஆர் உத்தமர் சொல்றாங்க. ஓபிஆருக்கு அடுத்த உத்தமர் நான் யாருன்னா எங்களுடைய தாளாளர் ஐயா. ஓபிஆர் நினைவு கல்வியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் திருமதி பொன்மொழி சுரேஷ் அவர்கள். நான் 2005 ஆண்டு இந்த கல்லூரியில் பணிபுரிய ஆரம்பித்தேன். எங்களோட வளர்ச்சி அதாவது ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் 2 வகையான பாலிசிஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க.
ஒன்று ஹார்வெஸ்டிங் அண்ட் க்ரோயிங். அதாவது வந்து திறமையானவங்களை தேர்ந்தெடுத்து அப்பாயின்ட் பண்ணிக்கிறது, இல்லை திறமைகளை உருவாக்குவது. எங்களோட மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பிரின்சிபலையும் அவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து சாதாரணமாக வந்த எங்களை ஒரு பிரின்சிபல் லெவலுக்கு கற்றுக் கொடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனையும் உருவாக்கி கொடுத்தவர் எங்கள் ஐயா தான். இங்கே இருக்க 3 பிரின்சிபல்ஸுமே இங்கே வந்து தான் எல்லாம் டாக்டரேட் முடிச்சிருப்பாங்க, இங்கே வந்து தான் எலிஜிபிலிட்டி வாங்கியிருப்பாங்க பிரின்சிபலாக. எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு நாடு உயரணும்னா நீர் உயர நெல் உயரும்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஐயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கை வந்து அந்த அடித்தளத்தை உயர்த்துறது மூலயமா இந்த கல்வி நிறுவனங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால எல்லாருக்கும் அந்த படிக்கிற வாய்ப்பை வந்து கண்டிப்பாக வழங்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. இப்போது பெண் பிள்ளைகளை படிக்க வேணான்ற சமுதாயத்தில் நம்ம படிக்க வைக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்க சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் மட்டும் பிஎட் காலேஜஸ் வடலூர் சமுதாயத்தில் 2000 ஆசிரியர்களை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இப்போ எங்கே போனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ நியர்பை காலேஜஸ் பிஎட் காலேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ பக்கத்தில் சேப்ராநத்தம், இங்கே வள்ளலார் பிஎட் காலேஜ் இருக்குது, கொள்ளுக்காரன்குட்டை, குறிஞ்சிப்பாடியில் பிஎட் காலேஜஸ் இருக்குது. எங்கே போனாலும் நமது மாணவர்கள் முதல்வராக ஆகிட்டாங்க. அதை கேட்கும்போது இன்னும் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. நியர்பை காலேஜஸில் இருக்காங்க, எங்களுக்கு காம்படிட்டர் எங்களுடைய மாணவர்களாக உருவாகி இருக்காங்க. அது மாதிரி வந்து எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு நிறுவனம் எங்கள் நிறுவனம். ஒரு குடும்பமாக தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். இதில் இருக்கிற முன்னேற்றம் வந்து இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட முன்னேற்றம் சொல்கிறத விட எங்களது குடும்ப தலைவருக்கு ஏற்பட்ட முன்னேற்றம் தான் இந்த கல்லூரியில் ஏற்படுகின்ற முன்னேற்றம். ஐயா வந்து இந்த நிலையத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது வெறும் எய்டட் ஸ்கூல் மட்டும்தான் இங்கே இருந்துச்சு. இப்போ இந்த எய்டட் ஸ்கூலுங்கிறது வந்து படிப்படியாக பல்வேறு கல்வி நிறுவனங்கள் உயர்ந்துட்டு இருக்கு. அதாவது வந்து ஒரு புது பில்டிங்கும் புது கோர்ஸும் உருவாக்கி இருக்காங்க. முதல்ல வந்து டிப்ளமா நர்சிங் உருவாச்சு 2004, 2005 வந்து டீச்சர் ட்ரைனிங் உருவாச்சு, 2006 வந்து பிஎட் உருவாச்சு, 2007 வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உருவாச்சு. இது மாதிரி புது புது நிறுவனங்கள் உருவாகிட்டே இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பில்டிங்ஸ் உருவாகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பில்டிங் இன்னைய வரைக்கும் ஐயா வந்து நிலையத்துக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு வருஷம் ஒரு புது பில்டிங் திறப்பு விழா நடத்துறது தான். தை பூசத்துக்கு திறப்பு விழாவுக்கு ஒரு பில்டிங் இல்லைன்னா அவருக்கு மனசு வந்து சந்தோஷமா இருக்காது. அதனால எவ்ரி தைப்பூசத்துக்கு ஒரு பில்டிங் திறந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனையும் வளர்த்துட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல் புதுசாக எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி ஒரே கேம்பஸ்க்குள்ள ஒரு ஹாஸ்டல் உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கும் ஹாஸ்டல்ஸ் உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே crore கணக்கில் தான் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. ஸோ எங்களோட இந்த பில்டிங் வளர்ச்சி வந்து ஐயா இல்லைன்னா இந்த இடம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கவே வாய்ப்பே கிடையாதுங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்வேன்.